ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 20. ஏஹி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதாலோலா யாகி ஹரே நந்தகுமாரா யாகி கிருஷ்ணா நவநீத சோரா ஆயாகி. 18வது பாசுரத்தில் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் அப்படின்னு நப்பினை பிராட்டியை எழுப்புறார்கள். அடுத்த 19வது பாசுரம் கீழ்ப்பாசுரத்தில் என்ன பண்ணாலும் ஆண்டாளும் தோழிகளும் மலர் மார்பா வாய் திரவாய் அப்படின்னு பெருமாளை எழுப்பினாலாம். பார்த்தா 2 பேரும் வாயை திறக்கலை, தூங்கி இங்கி போயிட்டாளா அப்படின்னு இவாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டான். ஆண்டாளான தலைவியான ஆண்டாளுக்கும் தோழிகளுக்கும் அங்கே உள்ள என்ன சம்வாதம் நடந்துட்டு இருக்குன்னா, நப்பினை சொல்கிறாளா, இருங்கோ செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயினாலே நான் போய் கதவை திறந்து விடுறேன் அவளுக்கு அப்படின்னு பெருமாள் சொல்கிறானா, கண்ணனின் பெருமான் நப்பின்ன கொஞ்ச நேரம் அவள் இப்போ நம்ம 2 பேருக்கு சேர்ந்து திருப்பள்ளி எழுச்சி பாட போகிறா, சுப்பிரபாதம் பாட போகிறா, அதை நல்லா ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு அப்புறமா எழுந்து போய் கதவை தர உங்கள் ஆண்டாள் கோஷ்டிக்கு நீ போய் எல்லாம் பண்ணலாம். அப்புறமா முதல்ல கொஞ்ச நேரம் இரா, அவள் இப்போ பாட போகிறா கேளு. இப்படி பாடுறாலாம். எம்பெருமான்கிட்ட முதல்ல நப்பின்னை இட்டு பெருமாளை எழுப்பினாலாம். எப்படி சொன்னாலாம், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திரவாய் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திரவாய் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். பெருமாள் சம்பந்தத்தை இட்டு பிராட்டியை இட்டு பெருமாளையும் எழுப்பினாய். இப்போ 2 பேருக்குமா சேர்ந்து 2 பேரையும் சேர்ந்து எழுப்புறாளாம். நீங்கள் நிஜமாவே தூங்கி போயிட்டேலா, 2 பேரையும் சேர்ந்து தானே பேசுகிறோம், 2 பேரும் சேர்ந்தாப்புல பதில் சொல்லுங்க இப்போ இந்த பாசுரத்துக்காவதுன்னு ஆரம்பிக்கிறாளாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். முதல் 4 அடியால் எம்பெருமான பாடுறா, அடுத்த 4 அடியால் நப்பின்னை பிராட்டியை பாடுறாளா. எப்பனுமே புருஷால அவளுடைய வீரத்தை சொல்லி பாராட்டணுமா, ஸ்திரீகளை அவளோட அழகை சொல்லி பாராட்டணுமா. எம்பெருமானுடைய வீரத்தை சொல்லி முதல்ல பாசுரத்தை இடுறா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம்ங்கிற வார்த்தைக்கு நடுக்கம்னு ஒரு அர்த்தம், பயம்னு ஒரு அர்த்தம். கப்பம்க்கு ஹவிர்பாகம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இப்போ கப்பம்னா நடுக்கம்னு வச்சுக்கலாம். 33 அமரர் 33 கோடி தேவர்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா நீ ஓடி போய் சிந்து அவளை காப்பாத்துறியே, ஓடி போய் அவளை காப்பாத்துறியே. அப்போ நாங்கள் 5 லட்சம் பெண்கள் வந்தால் காப்பாற்ற மாட்டியா, எண்ணிக்கையை தான் பார்ப்பியா எம்பெருமானே நீ. அவள் ஆண்கள்ன்றதுனால அவளை காப்பாற்றுவியோ, நாங்கள் அபலை பெண்கள்ன்றதுனால எங்களுடைய வார்த்தை எல்லாம் உனக்கு காதிலேயே விழாதோ. உன்னை அம்புக்கு இரையாக்கி அவெல்லாம் உன்னுடைய திருமுகத்தில் வடுக்கெல்லாம் வர மாதிரி பண்ணினாலே நாங்கள் அப்படியா உன்னை பண்ண வந்திருக்கோம். உன்னுடைய அழகுக்கு தோற்று உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறோம். அதனால அந்த தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவியா, நீ அவளுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவ, இந்த அபலை பெண்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா. அவர்களோட நடுக்கம் எதிரிகளெல்லாம் நினச்சி காரியம் ஆயிடுத்துன்னா உனக்கும் எதிரம்பு கோப்பா அவெல்லாம். நாங்கள் எப்படி தெரியுமோ, எங்களுடைய நடுக்கம் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமேன்னு வயிறு பிடிக்கிறவர்கள் நாங்கள், உன்னுடைய அழகை காண முடியாமல் பெய்ட போகிறதேன்னு துடிக்கிறவா நாங்கள். அதனால் அவளுக்கு தான் அருள் பண்ணுவ, எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியோ, எண்ணிக்கையை தான் பார்ப்பியோ. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேர். கப்பம்னா ஹவிர்பாகம்னு வச்சுட்டா சத்யபிரத க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்தில் பிரம்மா யாகம் பண்ணும்பொழுது அந்தந்த தேவதைக்கு உண்டான ஹவிர்பாகத்தை எம்பெருமானே நீயே நேரில் போய் வாங்கிட்டியே. அகம் கீ சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. நான் தான் யஜ்ஞம், அதில் கொடுக்கப்படும் ஹவிசும் நான் தான், அதை வாங்கி கொள்பவனும் நான் தான்னு சொன்னியே கீதையில். அதனால கப்பம் தவிர்க்கும் எல்லாருடைய பாகத்தையும் சேர்த்து வாங்கிண்டியே. கப்பம் தவிர்க்கும் கலியே மிடுக்குடையவனே.
இந்த தேவர்களோட நடுக்கத்தை மட்டும் தீக்கலை, ஒரு யானை கூட்டுது வேண, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் அப்படின்னு ஒன்றை கூட்டுதே. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. அப்போ இந்திரனோ பிரம்மனோ என்னதான் கூப்பிடுறதுன்னு பிரம்மாவும் இந்திரனும் முதல்ல 4 அடி போனாலாம். முதல்ல அகில காரணாய அப்படின்னோடனே இந்திரன் பின்னாடி வந்துட்டானா. நிஷ்காரணாய தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன் அப்படின்னோடனே பிரம்மா தன்னை இல்லை, ஏன்னா தன்னை படைத்தவனும் மொத்தன் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாரும் பின்வாங்கிட்டா. நீ எப்படி போனையா, அரை குலைய தலை குலைய அலங்கார பிரியன் இல்லையா நீ, ஆனாலும் ஆபரணங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுண்டியான். கழுத்தில் அணிய வேண்டியதா இடுப்பில் அணிஞ்சுண்டு, கையில் அணிய வேண்டியதெல்லாம் நெத்தியில் அணிஞ்சுண்டு ஓடினாயே. அப்படி நீ ஓடினியே, கருடனுடைய வேகமும் போராதுன்னு அதையும் இழுத்துட்டு ஓடினியா. பகவதஸ்வராயை நமக, உன்னுடைய வேகத்துக்கு நமஸ்காரம், பெரியவாள்லாம் உன்னை கொண்டாடுறாளே. கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் துயிலழாய், அப்படிப்பட்ட மிடுக்குடையவனே துயிலழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பமுடையாய், செப்பம்னா ஆர்ஜவ குணமாம், எப்பொழுதும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிறது, நேர்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ மம பிராணாகி பாண்டவாகா, பாண்டவர்களில் என்னோட பிராணன்னு சொன்னியே, அந்த கடைசி வரைக்கும் அப்படியே இருந்த நீ என்னெல்லாம் பண்ணாவாளுக்கு. தருமம் வீட தான் தூது போனார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. அவளுக்காக நீ என்ன காரியம் பண்ணல, எல்லா காரியமும் பண்ண நீ. செப்பமுடையாய், ராமாவதாரத்தில் இந்த செப்பமுடையாய்ன்ற வார்த்தைக்கு நேர்மைன்ற வார்த்தையும் அர்த்தமும் வச்சுக்கலாம். சூர்பனகை நீ யாருன்னு கேட்டபோது தசரதனோட பிள்ளைன்னு ஆரம்பித்து இப்போ ஏன் காட்டுக்கு வந்தோன்ற வரைக்கும் சூர்பனகைட்ட மறைக்காமல் அப்படியே ஒப்பிச்சுட்டான் ராம. செப்பமுடையாய். யுத்த காண்டத்தில் சுகசாரணர்கள்னு 2 பேர் வராலாம், ஒற்றர்களாக. இவாளுடைய படை பலத்தை பார்க்கறதுக்காக ராமபிரான் ஆணையிடுறானா சுக்ரீவ மகாராஜாக்கு, நம்மளுடைய படைபலம் என்னன்றதை ஒளிவு மறைவில்லாமல் இவாளுக்கு நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டும்னு சொல்கிறானா எம்பெருமான். எதிரியோட பாசறையிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு உள்ளதை உள்ளபடி காட்டி கொடுக்கணும்னு உத்தரவு போடுறானா எம்பெருமான். செப்பமுடையாய் ஆர்ஜவம் உடையவனே, நேர்மையான கல்யாண குணங்களை உடையவனே, நேர்மையை உடையவனே, திரளுடையாய். இந்த செப்பமுடையாய் திரளுடையாருக்கு திரளுடையாய்ன்ற வார்த்தைக்கு சொன்னபடி செய்வானாம். பக்தர்கள் சொன்னபடி செய்யறதில்ல, சொன்னபடி சொன்ன வண்ணம் செய்வானாம். இப்படி ஒரு பெருமாளுக்கு திருநாமமே இருக்குது தெரியுமா. ஒரு திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமீசை ஆழ்வார்க்கு நீ உன் பைனாக பாய்தனை சுருட்டிக்கொள்னா சுருட்டின்டான், பைனாக பாய்தனை விரித்துக்கொள் அப்படின்னா விரிச்சுட்டான். அப்படி சொன்ன வண்ணம் செய்வானாம். செப்பமுடையாய் திரளுடையாய். ஆசிரிதால ரட்சிக்கிறதுக்கு என்னென்ன திறமையெல்லாம் காமிக்கணுமோ எல்லாத்தையும் காமிப்பியானி. என்னென்ன திறமையெல்லாம் பாண்டவர்களுக்காக நீ என்னென்னலாம் பண்ணையோ அந்த மாதிரி எத்தனை காரியம் உண்டோ அத்தனை காரியமும் செஞ்சு அடியார்களை ரட்சிப்பாய் திரளுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொல்கிறானே எம்பெருமான். அவனுக்கு விரோதிகள் ஆகாதவான் யாராவது உண்டோ? கிடையாது. தன்னுடைய அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவளை தன்னுடைய விரோதியாக நினச்சிப்பானா அவன். அப்படிப்பட்டவன் தெரியுமோ. பாண்டவர் தன்னுடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன். பாஞ்சாலி எவ்வளோ வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்தெல்லாம் மொத்தமாக சேர்த்து அந்த கௌரவார்களுடைய பத்தினிமார்கள்கிட்ட வச்சுட்டானாம். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்ற வார்த்தையை ஆண்டாள் சொன்னோடனே கொஞ்சம் நிறுத்துங்கோ நான் எம்பெருமான். உள்ளேருந்து கண்ணன் என்ன சொல்கிறான், ஏன்பா பாரத போரில் எனக்கு கெட்ட பேர் தானே வந்தது, என்ன போய் புனிதா விமலன்லாம் சொல்கிறேலே அப்படின்னு உடனே ஆண்டாள் சொன்னாலாம், நீ அமலனப்பா, அமலன் ஆதிப்பிரான். எப்படிப்பட்டவன் தெரியுமோ நீ, சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி துஷ்டர்களெல்லாம் கொண்ட நீ. அதனால தர்ம சம்ஸ்தாபனாத்தாத்மாக தானே எல்லா காரியமும் பண்ணின. அதனால நீ விமலன், புனிதன். அதனால விமலா துயிலழாய்.
ஆச்சு, 4 வரி ஆச்சு. எம்பெருமான்கிட்டேருந்து ஒன்றும் பதில் வரலை. சந்தேகம் மட்டும் கேட்டுன்னா விமலான்னு சொல்கிறேல என்ன செய்தின்னு பதில் சொன்னால் பேசாமல் இருந்துட்டான். அடுத்தது பார்க்குறா, பிராட்டியை எழுப்புறாளாம். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். செப்பென்ன மென்முலை, அம்மா எங்களுக்கு சைத்தன்யத்தை அறிவை ஊற்றவள் நீதானே. செப்பென்ன மென்முலை செவ்வாய், உன்னுடைய திருவாயால் எம்பெருமான் கிட்ட நல்வார்த்தைகள்லாம் பேசி சிபாரிசு பண்ணி நம்ம குழந்தைங்கள்னா வந்திருக்காப்பா சேர்த்துக்கோங்கப்பா சரணாகதி பண்ண வந்திருக்கா அப்படின்னு சிபாரிசு பண்ணுறவன் நீதானேம்மா. செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே. அம்மா அவனுக்கு செல்வம், நீ உன்னை இட்டு அவனையும் அவனை இட்டு உன்னையும் நிரூபிக்க வேண்டியிருக்கேளே. நீங்கள் திவ்ய தம்பதிகள் 2 பேரும். அப்படிப்பட்டவள் நீ என்ன பண்ணணும்? சரி, எழுவாய் துயிலழாய் துயிலழாய்ன்னு பாடிண்டே இருக்கேளே, படுத்துட்டே கூட பண்ணலாமே, என்ன காரியம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாளா நப்பின்னை பிராட்டி. அதுக்கு ஆண்டாளும் தோழிகளும் சொல்கிறாளா, நீ எழுந்து வந்து உக்கமும் தட்டொள்ளியும் தந்து உன் மணானனையும் தந்து எம்மை நீராட்ட வேண்டும். விசிறி கொடுக்கணும், கண்ணாடி கொடுக்கணும், சேர்த்து உன் மணாலனையும் கொடுக்க வேண்டும். என்ன பண்ணணும் தெரியுமோ? எங்களுடைய தாபம் தீர விசிறிக்கணும், அதுக்கு விசிறி வேணும். நாங்களும் எம்பெருமானும் சேர்ற அழகுக்கு அந்த சேர்த்தியை எங்களால் பார்க்க முடியாது இல்லையா, அதை பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணுமா பிராட்டியை. இந்த உக்கமும் தட்டோலியும் கொடுத்துட்டு உன்னுடைய மணாலனையும் எமக்கு மணாலனாக கொடுக்க வேண்டும். ஒரு ஜீவனை எம்பெருமான்கிட்ட சேர்க்கறதுக்கு தானே பிராட்டி பாடுபடுறா. அப்படி உன் மணாலனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. இது திருப்பாவை பாசுர அனுபவம். திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்கிறார்? கப்பம் தவிர்க்கும் கலியே. இந்த கஜேந்திர ஆழ்வான் எப்படி கதறித்து பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி கண்ணா கண்ணா கண்ணான் கதறித்தே ரங்கா ஆதி மூலமேன் கூட்டுதே. அப்போ என்ன பண்ணானா என்னுடைய கண்ணன்? மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் வண்ணன் கண்ணன். என் கண்ணன் அப்படிப்பட்டவன். ஓடி போனானே அரைகுலைய தலைகுலைய ஓடினானே கைமாவுக்கு அருள் செய்த கண்ணன். அடுத்தது செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பமுடையாய் இந்த பாண்டவர்களுக்கு என்ன பண்ணா? நீர்மயில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனையவித்த பரஞ்சுடரை நினைந்தாடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழிந்து நையாதே ஊன்மல்கி மோடு பருப்பார் உத்தமர்க்கு என் செய்வாரே. நீர்மயில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று. நீர்மையில் நூற்றுவர் வீய, கொல்லாமா கோல் கொலை செய்து. பாரத போரில் என்ன பண்ணானா? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஆனால் யுத்தத்தையே என்ன பண்ணானா? எம்பெருமான் தான் நடத்தினானா. நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்றான். செப்பமுடையாய் திரளுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இந்த செற்றார் யாரு? வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா. என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து. வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தன்கொள் சிக்கனவே. என்னுள் அமுதாய வானேரே வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே. என்னுள் மன்னி நின்றவனே அமுதே. என்ன எப்படிப்பட்டவன் தெரியுமோ? உன்னுடைய அடியார்களுக்கு வரும் கஷ்டங்களையும் சங்கடங்களையெல்லாம் தீர்த்து அவளுக்கு யார் விரோதிகளோ அவளுக்கு தீமைகள் செய்வாய். அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். இங்கே நப்பின்னை பிராட்டிக்கு செவ்வாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சாய்ச்சா இல்லையா? சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழடர்த்த செம்பவளவாயன் சிறீதரன். செம்பவளவாயன் சிறீதரன் எம்பெருமானுக்கு எப்படியா? அவளுக்கும் செவ்வாய் இவனுக்கும் செம்பவளவாய். அவன் என்ன சொன்னான்?
கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்னா, அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னு சொன்னா, அது செம்பவளவாய். இவளுடைய செவ்வாய் என்ன சொல்லித்து? பவேயம் சரணம் கிவ, சரணாகதியே பண்ணாத ராட்சசிகளையும் நான் காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லித்து. இது செவ்வாய், அது செம்பவளவாயா அப்படி சொல்லித்தான். இந்த செம்பவளவாயை நினச்சி அந்த பராங்குச நாய் என்ன பண்ணுறாளாம்? இந்த செம்பவளவாயை நினைச்சு என்னுடைய நெஞ்சமே அவனோட போயிடுத்து. செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு சாதிக்கிறார். நப்பின்னை பிராட்டிக்கும் செவ்வாயின்றது இன்னொரு பாசுரத்திலையும் காமிச்சார். கோவை வாயால் பொருட்டு ஏற்றின் எருத்தம் இருத்தாய், கோவை வாயால் பொருட்டு செப்பென்ன மென்முலை செவ்வாய் நப்பின்னை நங்காய் திருவே. திருப்புலியூர் எம்பெருமான், அந்த எம்பெருமான் முன்னாடி பராங்குச நாயகியான நம்மாழ்வார் நிற்கிறார். பா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன் தெரியுமோ? உனக்கு திருவாய் செல்வமாய் இருக்காளே பிராட்டி, அவளுடைய அருள் எனக்கு கிடைச்சுட்டு இனிமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாலாம். திருப்புலியூர் முனைவன் மூ உலகாளியன் திரு அருள் மூழ்கினேனே. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார்? இப்போதே எம்மை நீராட்டு. எம்பெருமான் எப்படி இருக்கானா? வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே. எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கான்? அப்படியே தடாகம் மாதிரி இருக்கான். அதில் மூழ்கி அந்த தாபத்தெல்லாம் தீர்த்து கொள்ளணும். சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே. இப்படி இந்த பாசுரார்த்தத்தை திருவாய்மொழி பாசுரங்களை கொண்டு அனுபவித்தோம். இப்போ இந்த பாசுரம் முதல்ல உந்து மதகளிற்றன் பாசுரம், புருஷகாரம் பிராட்டிய புருஷகாரமாக கொண்ட பாசுரம். ரெண்டாவது குத்து விளக்கேறிய பாசுரம், திவ்ய தம்பதிகளை உபாயமாக பற்றினோம் அப்படின்ற பாசுரம். இந்த 33 அமரர்க்கின்ற பாசுரம், திவ்ய தம்பதிகளே நம் கைங்கரியத்துக்கு இலக்கு. கைங்கரியம் எங்கே பண்ணணும்? திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தியில் பண்ணணும். அதை எப்படி நம்மாழ்வார் சாதிக்கிறாருன்னு பார்ப்போம். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி, கண்ட இன்பம் தெரிவறிய அளவு இல்லா சிற்றின்பம், ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் நின் திருவடியே, ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. சுவாமி நம்மாழ்வார் பார்க்குறார், இந்த சம்சாரிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணால் யாரும் அதை காதுலையும் வாங்க மாட்டேங்கிறா. சரி, நம்மளோட அனுபவத்திலேயாவது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமே நினச்சா சம்சாரிகளை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எம்பெருமானை பார்த்து ரொம்ப நன்றி சொல்கிறாராம். இந்த சம்சாரத்திலையும் நன்னாதார் முருவலிப்பன் நல்லுற்றார் கரைந்தேங்க இதென்ன உலகியற்கை. இப்படி கஷ்டமாக இந்த உலகத்தோட வியாபாரத்தெல்லாம் பார்த்தா கஷ்டப்படுறவாளை பார்த்து சிரிக்கிறா எல்லாரும். இந்த மாதிரி பொறாமப்படுறாளே, பொறாமையும் பொச்சரிப்போம் கஷ்டப்படுறவாளை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிற உலகமா இருக்கே. இந்த உலகத்தில் உங்கள் திவ்ய தம்பதிகளான உங்களுடைய சேர்த்தியை நான் கண்ணார சேவித்து மனசால அனுபவித்து அந்த திருவடியை போய் அடையிற பாக்கியத்தையும் அந்த மனநிலைமையும் எனக்கு கொடுத்துருக்கையே, உனக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்கிறாரா எம்பெருமானுக்கு. ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் நின் திருவடியே. எப்படி திருவடியை அடைகிறார்? திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு போகிறார். அங்கே என்ன சொல்கிறார்? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே. சரணாகதி பண்ணுறார். யார்கிட்ட சரணாகதி பண்ணுறாரா? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனான ஸ்ரீனிவாசனிடத்தில் ஸ்ரீவாசம் செய்கின்ற ஸ்ரீனிவாசனிடத்திலே சரணாகதி பண்ணுறார். சரணாகதி ஆயிடுத்து. ஆரம்பத்தில் எம்பெருமான் கேட்குறானா, ஆழ்வீர் சரணாகதி பண்ணிட்டு என்ன பண்ண விரும்புகிறீர்? பதில் சொல்கிறார் நம்மாழ்வார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்ய வேண்டும், எழில்குளர் அழுவி திருவேங்கடத்து எழில்கோள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே.
அடிமை செய்ய வேண்டும். எப்படி அடிமை செய்ய வேண்டும்? ஆழ்வீர் ஒழிவிலா வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். கைங்கரியத்தில் கலையில்லாத என்னுடைய ஆனந்தத்துக்கு அடிமை பண்ணக்கூடாது, கைங்கரியம் பண்ணக்கூடாது. திவ்ய தம்பதிகளுடைய ஆனந்தத்தை பார்த்து நான் ஆனந்தப்படணும். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். பொருந்தி இருந்து மன்னி அடிமை செய்ய வேண்டும். உடனாய் மன்னிவும் கூடவே இருந்து அடிமை செய்ய வேண்டும். எப்போ அடிமை செய்ய வேண்டும்? காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும். காலமெல்லாம்னா என்ன அர்த்தம்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். என் அப்பனே தேவதேவா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். இன்னும் அந்த திவ்ய தம்பதிகளான சேர்த்தி, அந்த சேர்த்தியில் கைங்கரிய பிரார்த்தனை பண்ணுறதா இந்த பாசுரம் இருக்குது. அதே மாதிரி ஆழ்வாரும் பாசுரங்களை அமைச்சிருக்காருன்னு அனுபவித்தோம். நாளைக்கு 21வது திருப்பாவை பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே, ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே, ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.